தவளை தன் வாயாலேயே கெட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் பல நேரங்களில் வாயால் தான் உறவுகள் கெட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு தீர்வையும் கொடுக்குறாரு, ஒரு சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அதை நிறைய வெளிப்படுத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு வெளிப்பாடு பண்ணி, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் அவங்க வாழ்க்கை மிக மிக இனியதாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடா இது மண்ணுமா இருக்கு, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட சத்தம் போடுறாங்க. உடனே அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த லேசாக அந்த காரம், அப்புறம் இந்த மல்லித்தலையெல்லாம் அப்படி போடுவீங்க இல்லையா, அப்படிலாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், உன்ன மாதிரியே இன்னும் இது டாப் கிளாஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கம்யூனிகேஷன்னால தான் நிறைய கணவன் மனைவிகள் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல ஈகோ தான் பெரிய ஆத்திசூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி இல்லறம் என்பது யாதெனில் அப்படிங்கிற ஒரு புதிய வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க. இந்த வீடியோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி கையாளுவது, எப்படி அவங்களுக்கு பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை தொடர்வது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோனுடைய நோக்கங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் வீடியோ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போயிட்டு பசியோட மத்தியானம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, வந்துட்டு பிளேட் வச்சுட்டு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றுறாங்க. கணவன் என்ன பண்ணுறாரு, வேகமாக பிசைஞ்சு ஒரு கவலத்தை எடுத்து வாயில் வைக்கிறார். வச்ச உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடா இது மண்ணுமா இருக்குது, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட சத்தம் போடுறாங்க. உடனே அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, அந்த அம்மா அப்படியே நக்கலாக அதான் உனக்கு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அன்புக்கு பதிலாக வெறுப்பு தான் உருவாகும். இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் அதே மாதிரி கணவன் வேலைக்கு போயிட்டு பசியோட வீட்டுக்கு வராரு. அங்கேயும் அவருடைய மனைவி என்ன பண்ணுறாரு, பிளேட் எடுத்து வச்சு சாப்பாடு போடுறாங்க, சாம்பார் ஊற்றுறாங்க. கணவன் சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அதில் உப்பு காரம் புளியெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாம்பார் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது, இதில் கொஞ்சம் அந்த உப்பு, அப்புறம் அந்த லேசாக அந்த காரம், அப்புறம் அந்த மல்லித்தலையெல்லாம் அப்படி போடுவீங்க இல்லையா, அப்படிலாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், உன்ன மாதிரியே இன்னும் இது டாப் கிளாஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, அப்படிங்களா அடுத்த வாட்டி நான் சரியாக பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு மீதி சாப்பாடெல்லாம் போட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவர் மறுபடி கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடும் பொழுது அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையும் இருந்திருக்காது, உப்பு இருந்திருக்காது, காரம் இருந்திருக்காது. அந்த அம்மாவை நினைப்பாங்க, இந்த சாம்பார் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம ஒழுங்காக என்ன சமைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாருன்ட்டு உடனே அந்த அம்மாவுக்கு மோட்டிவேஷன் ஆகி அடுத்த வாட்டி சமையல் பண்ணும்போது நிறைய கவனம் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது சாம்பார் மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லும் பொழுது அடுத்த வாட்டி சாம்பார் வைக்கும் பொழுது உண்மையாலுமே ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த சாம்பாருக்குள்ளே போடலான்னு தான் அந்த அம்மாவுக்கு நினைக்கும். ஆனால் இந்த ரெண்டாவது வீட்டில் நடந்த சம்பாஷணை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய தன் மனைவிட்டு இருக்கக்கூடிய நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறாரு, ஹைலைட் பண்ணுறாரு. அதாவது நான் பசியோடு வருவன்ட்டு அவ்வளோ அன்பாக சூடாக எனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு, சூடாக சாம்பார் செஞ்சு எனக்கு பரிமாறி இவ்வளோ அன்பாக கவனிச்சுக்கிறியே, இந்த அன்பை பாராட்டுறேன் அப்படிங்கிறது அங்கே முதல்ல நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மானுடைய மனம் கஷ்டப்படாமல், இந்த மனைவியினுடைய மனம் கஷ்டப்படாமல் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறார். என்னென்னு, இந்த சாம்பாரில் இந்தந்த குறைகள்லாம் இருக்குது, இந்த உப்பு காரம் புளியெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த அம்மானுடைய மனம் நோகாமல் அவங்கள அறியாமலே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு தீர்வையும் கொடுக்குறாரு, ஒரு சொல்யூஷனையும் கொடுக்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் அதை நிறைய வெளிப்படுத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு வெளிப்பாடு பண்ணி, அதோட ஒருத்தருடைய ஈகோ காயமாகாமல், அவங்க மனசு வலிக்காமல், அவங்க குறையும் சுட்டி காட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த குறையை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற அந்த வழியும் சொல்லும் பொழுது அங்கே என்னாகும், அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும், அங்கே அன்பு பெருக்கெடுத்து ஓடும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் அவங்க வாழ்க்கை மிக மிக இனியதாக இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், முதல் டைப் கம்யூனிகேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா பல நேரங்களில் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கம்யூனிகேஷன்னால தான் நிறைய கணவன் மனைவிகள் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல ஈகோ தான் பெரிய முக்கியமான விஷயமா வந்து மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி கொடுத்துருது. ஒரு அன்பு இல்லாமல் அந்த வாழ்க்கை ஒரு வறண்டு போன பாலைவனமாக போகுது. ஆனால் இந்த ரெண்டாவது கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே சிறு சிறு
வருத்தங்களும் சங்கடம் இருந்தாலும் கூட இந்த அன்பான கம்யூனிகேஷனில் அதை மீண்டு வந்து அவங்களுக்குள்ள அன்புங்கிற ஒரு லூப்ரிகேஷன் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது ஒரு நல்ல இணக்கமான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையுது. ஸோ நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, தவளை தன் வாயாலேயே கெட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் பல நேரங்களில் வாயால் தான் உறவுகள் கெட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. அப்போது நல்ல விதமாக பேசி அன்பை வெளிப்படுத்தி ஒரு இணக்கமான வெளிப்பாடுகள் இருந்தால் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.